அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு. அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணேன். ஒரு டியூன் தான். அது அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐடியா பண்ணி பல்லவி சரணம் போட்டு வச்சுருந்தேன். வந்து கேட்டார். கேட்ட உடனே லாக் பண்ணிட்டாரு. ஆப்ஷனே போடணும்னு நினைக்கிறேங்க. ஆமாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும். ரீரெக்கார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டுருக்காரு. அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டுருக்காப்புல. அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டார். இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும், ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும், பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆட்சேபணம் பண்ணலை. அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன்ட்டு எனக்கு தெரியாத ஒரு பக்கம். இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாரையுமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறதா. ஏன்னா டைரக்டரும் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. நான் வந்து ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் உங்களுக்கு ஒன்றும் அவாய்ட் பண்ணல பிரகத். ஸோ அதனால் இந்த ஆமாம், அதை நீங்கள் வந்து வஞ்சம் தீர்த்துறாதீங்க. ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது. ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கிளைமேக்ஸில் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒரு ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. நான் எப்படி அயோத்திக்கெலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அயோத்தியை நான் இதே மேடையில் தான் நான் சொன்னேன். இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சா தான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதினா தான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும்.